ஹாய் காய்ஸ், இப்போ வந்து பாவக்காய் புளிக்குழம்பு வைக்கிற காய்ஸ். இப்போ வந்து பாவக்காய் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு உப்பும் புளியிலையும் மஞ்சத்தூளியும் வெந்துட்டுருக்குது காய்ஸ். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு மசாலா அரைச்சி ஊற்றணும். மசாலா போடுறது என்னென்னு பாருங்க காய்ஸ். இப்போ அரைமுடி தேங்காய், 2 கைப்பொடி மல்லி. ஏன்னா புளிக்குழம்பும் அதிகமாகவும் மல்லி இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். இதுக்கு எந்த பொடியும் போடக்கூடாது காய்ஸ். இப்போ இது போட்டிருக்கிறேன். அடுத்தது ஜீரகம் 1 ஸ்பூன். நீங்கள் சோம்பு கொஞ்சோண்டு போட்டுக்கணும் காய்ஸ். ஏன்னா பாவக்காய் சிலருக்கு சேரும் சேராமல் இருக்குது. இந்த சோம்பு ஜீரகம் சேரும்போது அது சரியாயிடும். இப்போ இதெல்லாம் அரைச்சி ஊற்றிட்டு வரமிளகா போடணும் காய்ஸ். வரமிளகா போட்டு இதை அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு மசாலா அரைச்சிட்டு அடுத்தது அளிப்பில் காணிக்கிற காய்ஸ். மசாலா அரைச்சாச்சு. இப்போ ஊற்றுறேன் காய்ஸ் மசாலா. மல்லித்தூள் கிடையாது, உரண்ட மல்லி, வரமிளகா, சீரகம், சோம்பு, பூண்டு இதெல்லாம் வச்சு காய்ஸ் அரைச்சி ஊற்றிருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான செட்டிநாட்டு பாவக்காய் புளிக்குழம்பு காய்ஸ். செம்மையாக இருக்கும். பச்சையாக செட்டிநாட்டுக்காரங்க பூரா எல்லாம் பச்சையாக தான் வச்சு அரைச்சி குழம்பு வைப்பாங்க. சூப்பராக இருக்கும் காய்ஸ். இந்த டிஷ் நேம் செட்டிநாடு பாவக்காய் புளிக்குழம்பு. ஓகே காய்ஸ், பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி. கொதிச்சிச்சு, நான் ஆஃப் பண்ண போகிறேன் காய்ஸ். இதுதான் செட்டிநாட் பாவக்காய் புளிக்குழம்பு காய்ஸ்.